வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 14ஆம் தேதி நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு 3 ரெசிஸ்டன்ட் லெவல், சப்போர்ட் லெவல் மற்றும் பைவட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 24,584 நமக்கு ஓப்பன் ஆச்சு. அதாவது பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆகுது. தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முதல் ரெசிஸ்டன்ட் லெவல், சப்போர்ட் லெவல், இரண்டாவது சப்போர்ட் லெவல், மூணாவது சப்போர்ட் லெவலையும் நமக்கு பிரேக் அவுட் பண்ணி 24,336 நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல நமக்கு ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சப்போர்ட் லெவலில் நமக்கு கொஞ்சம் நமக்கு ஒரு சைட்வேஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சப்போர்ட் லெவலில் கொஞ்சம் சைட்வேஸில் மூவ் ஆகி அதுக்கப்புறம் தான் நமக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சப்போர்ட் லெவல் பார்த்தோம்னா 24,900 வச்சுருந்தோம். நிஃப்டியோட ஹை லெவல் பார்த்தீங்கன்னா 24,624. இந்த லெவலுக்கு நமக்கு போகல. மேலும் லோ லெவல் பார்த்தீங்கன்னா 24,303. இந்த லெவலுக்கும் போகலை. நமக்கு இது ரெண்டுக்கும் நடுவுலையே நிஃப்டி மூவ் ஆயிருக்கு. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இது க்ளோஸ் ஆகிற இடம் வந்து கரெக்டாக நமக்கு இந்த இடங்களை நமக்கு க்ளோஸ் ஆகிருக்க பார்க்க முடியுது. அதனால இந்த இடத்துல நம்ம அடுத்த ட்ரேடிங்கை பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. 4 ஹவர் சார்ட்டில் முதல் பாதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு செல்லரோட டாமினேஷன் அதிக லெவலில் இருக்குது. இரண்டாவது பாதியும் செல்லரோட டாமினேஷன் ரொம்ப அதிக லெவலில் தான் நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டிசம்பர் பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட்டு. ஓப்பனிங் பார்த்தோம்னா 53,394. அதாவது நமக்கு முதல் சப்போர்ட் லெவலுக்கு கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி தொடர்ந்து பார்த்தோம்னா 3 சப்போர்ட் லெவலையும் நமக்கு பிரேக் அவுட் பண்ணி 52,834 நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம ப்ரீ மார்க்கெட்டில் சொல்லியிருந்தோம் ஏற்கனவே நம்மளுடைய ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்லாம் இந்த நம்ம செட் பண்ணியிருந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ் நமக்கு இன்ட்ராடே ட்ரேடிங்குரிய ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலோட மேட்ச் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு ஃப்ளக்சுவேஷன் வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று நிஃப்டியில் ஒரு 300 பாயிண்ட் கிட்ட நமக்கு ஃப்ளக்சுவேஷனும், பேங்க் நிஃப்டியில் கிட்டத்தட்ட 780 பாயிண்ட்டுகள் நமக்கு ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்தது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. இதில் நேற்றுக்குரிய ஹை லெவல் பார்த்தோம்னா 53,515. நமக்கு தொடர்ந்து 53,700 இருந்த பேங்க் நிஃப்டி நேற்று இந்த லெவலுக்கு கீழே இறங்குச்சு. லோ லெவல் பார்த்தோம்னா 52,709. நமக்கு இங்கே 52,900 வச்சுருந்தோம். ஆனால் நமக்கு 700 வரைக்கும் போனதுனால இந்த லெவலில் நமக்கு ரீச் ஆகிருக்கு. இப்போ அடுத்து 600 வரைக்கும் மூவ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். மேலும் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறது இந்த லெவலிங்கில் ஆல்ரெடி நமக்கு ஒன்று ஃப்ளக்சுவேஷன் வரும் அல்லது திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் இன்றைக்கி ட்ரேடிங்கில் நம்ம அடுத்த ட்ரேடிங்கை நம்மளோட ரொம்ப கவனமாக நம்ம பண்ணணும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. 4 ஹவர் சார்ட்டில் முதல் பாதி பார்த்தீங்கன்னா நமக்கு செல்லரோட டாமினேஷன் ரொம்ப அதிக லெவல்லையும் அதோட மூவ்மெண்ட்டும் ரொம்ப அதிக லெவலில் இருந்தது. இரண்டாவது பாதி பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருந்தால் நேற்றுடைய லோ லெவலையும் டச் பண்ணியிருக்கு. மேலும் இந்த இடத்துல நமக்கு செல்லரோட டாமினேஷனும் பையரோட டாமினேஷனும் ஈக்குவலாக இருந்தாலும் நமக்கு இந்த இடத்துல செல்லரோட டாமினேஷன் தான் நமக்கு அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.